ஜூன் மாதம் 26ஆம் திகதி இலங்கையில் பதிவான முக்கியமான செய்திகளை நாங்கள் தற்போது பார்ப்போம். நாளை திங்கட்கிழமை மிக முக்கியமான ஒரு விடயம் இடம்பெறவிருக்கின்றது. அதுதான் அமைச்சரவையிலே நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பது தொடர்பிலான யோசனை முன்வைக்கப்படவிருக்கின்றது. உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் மற்றும் மேன்முறை நீதிமன்ற நீதிபதிகளுடைய வயதில் அதிகரிப்பது தொடர்பிலான யோசனை தான் இவ்வாறு முன்வைக்கப்படவிருக்கின்றது. கடந்த சில வாரங்களாக இலங்கையிலே ஒரு விவாதமாக மாறியது இந்த நீதிபதிகளுடைய வயதை அதிகரிப்பது தொடர்பிலான பிரச்சினை. ஏனென்றால் எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து இதுக்கு பல எதிர்ப்புகள் வெளியாக இருந்தன. ஏனென்றால் நீதிபதிகளுடைய வயதை அதாவது ஓய்வு பெறும் வயதை அதிகரித்து அரசாங்கம் என்ன செய்ய போகின்றது என்ற கேள்வியைத்தான் அவர்கள் எழுப்பியிருந்தார்கள். எனவே நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்க வேண்டாம் என்ற கோரிக்கையைத்தான் எதிர்க்கட்சியினர் முன்வைக்கின்றார்கள். ஆனால் ஆளும் கட்சியினுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால் இந்த விடயம் சம்பந்தமாக நாளை அமைச்சரவையில் யோசனையை முன்வைத்து அடுத்த கட்ட நகர்வதற்கு அரசாங்கம் முயல்கின்றது. அதன் அடிப்படையில் தான் எங்களுக்கு தெரியும் இதுவரை காலமும் இலங்கையிலே உயர் நீதிமன்ற நீதியரசர்களுடைய வயது 65ஆக இருக்கின்றது ஓய்வு பெறும் வயது. அதனை 67ஆக அதிகரிப்பதற்கான யோசனை தான் இவ்வாறு முன்வைக்கப்படவிருக்கின்றது. அதே போன்று அப்பீல் கோர்ட் நீதிபதிகளுடைய வயது இப்போதைய சட்டத்தின்படி 63ஆக இருக்கின்றது. ஓய்வு பெறும் வயது 63ஆக இருக்கின்றது. அதனை 65ஆக அதிகரிக்க வேண்டும் என்ற யோசனை தான் முன்வைக்கப்படவிருக்கின்றது. ஆகவே சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளுடைய நீதியரசர்களுடைய வயதை 67ஆக ஓய்வு பெறும் வயதை 67ஆக அதிகரிப்பதற்கும் அப்பீல் கோர்ட் நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் வயதை 63லிருந்து 65ஆக அதிகரிப்பதற்கான யோசனை தான் இவ்வாறு முன்வைக்கப்படவிருக்கின்றது. அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்னவென்றால் இலங்கையிலே தற்பொழுது இந்த நீதிமன்றத்தினுடைய வழக்கு விசாரணைகள் மந்தகதியில் இடம்பெறுவதனால் அதற்கான காரணம் வழக்குகள் அதிக அளவிலே நிறைந்து காணப்படுகின்றன. இலங்கையிலே 1.1 மில்லியன் வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக தற்போது தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆகவே 1.1 மில்லியன் வழக்குகள் நிலுவையில் இருக்கும் பொழுது இவ்வாறு தற்போது விசாரணைகளை மேற்கொண்டு வந்த நீதிபதிகள் ஓய்வு பெறுகின்ற பொழுது இந்த வழக்கு விசாரணைகளுடைய விடயத்திலே தாமதம் ஏற்படும் என்ற அடிப்படையில் தான் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்கான 2 வருடங்களால் அதிகரிப்பதற்கான யோசனையை முன்வைப்பதாக ஆளும் கட்சி குறிப்பிடுகின்றது. ஆனால் அந்த விடயத்துக்கு எதிர்க்கட்சி எதிர்ப்பு தெரிவிக்கின்றது. அரசாங்க தரப்பினுடைய வாதம் என்னவென்றால் பல சர்வதேச நாடுகளிலே குறிப்பாக அமெரிக்கா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல நாடுகளிலே நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் வயதை அவர்கள் அதிகரித்திருக்கின்றார்கள். சில நாடுகளிலே அந்த நீதிபதிகளுக்கு அவர்கள் தேக ஆரோக்கியத்தில் இருந்தால் வயது எல்லையும் கூட இல்லை என்ற அடிப்படையிலே அந்த வசதிகளை செய்து கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே அரசாங்கத்தினுடைய நிபந்தனை அதாவது அரசாங்கத்தினுடைய சிபாரிசு என்னவென்று சொன்னால் வழக்கு விசாரணைகளை மிக விரைவாக மேற்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்க உள்ளதாக அரசாங்கம் கூறுகின்றது. இன்று நாமல் ராஜபக்ச முக்கியமான ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது இந்த வழக்குகளை விசாரிக்க வேண்டுமாக இருந்தால் நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்க வேண்டிய அவசியமில்லை என்ற அடிப்படையிலே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதனை பல விடயங்களில் செய்ய முடியும் என்ற விடயத்தினை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவும் அதற்கும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றது. இது மிக முக்கியமான ஒரு செய்தியாக அமைகின்றது இன்றைய நாளைய பொறுத்த மட்டிலே. அடுத்த முக்கியமான செய்திதான் எமக்கு தெரியும் தேவுந்தர தேவாலயத்தினுடைய பெரஹரா சம்பந்தப்பட்ட விடயம். நான் இந்த விடயம் சம்பந்தமாக 2 நாட்களுக்கு முன்னர் ஒரு விரிவான தகவலை உங்களுக்கு வழங்கியிருந்தேன். இது எவ்வாறு இடம்பெறுகின்றது என்றால் தேவுந்தர பெரஹராவுக்கு அதாவது காவடி நடனமாடுகின்ற குழுக்களை இணைத்துக் கொள்வது தொடர்பிலான ஒரு பிரச்சனை தான் இங்கு ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த பெரஹராவிலே காவடி நடனமாடுகின்ற ஒரு குழுவை இவர்கள் நீக்கியிருக்கின்றார்கள். அவ்வாறு நீக்கியதன் பின்னர் கஞ்சிபானை இம்ரான் அறியக்கூடிய ஒருவர் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அங்கிருக்கின்ற பஸ்நாயக் நிலைமையிடம் தொடர்பு கொண்டு அவரை அச்சுறுத்தியிருக்கின்றார். இவ்வாறு நீங்கள் இந்த அதாவது காவடி குழுக்களை அனைவரையும் இணைத்துக் கொள்ளாவிட்டால் இது உங்களுடைய இறுதி பிரகராவாக இருக்கும் என்று அச்சுறுத்தல் விடுத்திருந்தார். இதன் பின்னர் தெஹிபால மல்லி என்ப ஒருவர் மற்றொரு தொலைபேசி உரையாடலை அவருக்கு மேற்கொண்டிருக்கின்றார். அதுவும் சமூக ஊடகங்களை வெளியாக இருந்தன. ஆகவே 2 தரப்பினருக்கிடையே ஒரு மோதல் நிலைமை தொலைபேசியூடாக இடம்பெற்றது. அதன் பின்னர் அந்த பகுதியிலே இரவு வேளையில் ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருந்தது. இந்த சந்தர்ப்பத்திலே இன்றைய தினத்தை பொறுத்த மட்டிலே
இந்த தெவினூர பெரஹராவிலே காவடி நடனங்களை நிறுத்துமாறு அ மாவட்ட செயலாளருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. மாத்தறை மாவட்ட செயலாளருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த பெரஹராவிலே காவடி நடனம் ஆட வேண்டாம் என்ற விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கான காரணம் என்னவென்றால், புலனாய்வு தகவல்களின் அடிப்படையிலே இது சம்பந்தமான பல பிரச்சனைகள் காணப்படுகின்றதாக அறிய கிடைத்திருக்கின்றது. பாதுகாப்பு தொடர்பிலான பிரச்சனை இருக்கின்றது. அதேபோன்று இதன் மூலம் கலவரங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்ற அடிப்படையிலே இந்த முறை தெவினுவர பெரஹராவிலே காவடி நடனங்கள் நிறுத்துமாறு தற்பொழுது அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கின்றது. போலீஸ் மா அதிபர் இதனை மாத்தறை மாவட்ட செயலாளருக்கு அறிவித்திருக்கின்றார். சில வேளை காவடி நடனம் ஆடுகின்ற பொழுது நடனம் ஆடுகின்றவர்களுக்கு மத்தியிலேயே சில வேளை பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன என்ற அடிப்படையில் அதை நிறுத்துமாறு தான் தற்பொழுது அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று மற்றைய விடயம்தான் நான் இது சம்பந்தமாகவும் ஒரு விரிவான ஒரு விளக்கத்தை வழங்கியிருந்தேன். எல் நினோ நிலைமை சம்பந்தமாக. இலங்கையை 81% பாதிப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாக தற்பொழுது தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக அக்டோபர், டிசம்பர் மாதங்களிலே அதிக அளவிலான பாதிப்பை இலங்கை எதிர்கொள்ளவிருப்பதாகத்தான் தற்பொழுது தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த எல் நினோ நிலைமையின் காரணமாக வெப்பம் அதிகரித்தல், அதேபோன்று சில காலங்களிலே மழைவீழ்ச்சி அதிகரித்து வெள்ளம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இலங்கையிலே தற்பொழுது அதிக பகுதிகளிலே வெப்பம் அதிகரித்திருக்கின்றது. இன்று முல்லைத்தீவிலே 36.3 செல்சியஸாக பதிவாக இருந்தது. இலங்கையிலே வெப்பம் அதிகரித்து வருகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. அதேபோன்று பல நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் குறைவடைந்திருக்கின்றது. குறிப்பாக விக்டோர் நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் குறைவடைந்திருக்கின்றது. இவ்வாறு எல் நினோவுக்கு தயாராக வேண்டிய ஒரு சூழலிலே இலங்கை இருப்பதாகத்தான் தற்பொழுது வானிலை அவதான நிலையம் தெரிவிக்கின்றது. அதாவது நாங்கள் எதிர்கொள்ளவிருக்கின்ற இந்த பிரச்சினை ஒரு வருடத்துக்கு சில வேளை எடுக்கலாம் என்ற அச்சம் தற்போது வெளியாக இருக்கின்றது. வெப்பம் அதிகரிக்கின்ற ஒரே வேளை வறட்சி அதிகரிக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் மறுபக்கத்திலே மண் சரிவு அதே போன்று வெள்ளம் ஏற்படுவதற்கான அபாயம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இன்றைய நாளை பொறுத்த மட்டிலே மிக முக்கியமான இடம்பெற்ற செய்திகள் இவைதான். நன்றி.